செந்தில் பாலாஜிக்கு 3 நாட்களுக்கு பிறகுதான் அறுவை சிகிச்சை. காரணம் என்ன? முழு விவரம் இதோ. அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட போது ஏற்பட்ட நெஞ்சு வலியின் காரணமாக ஓமந்தூர் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் சென்னை காவேரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக நேற்று இரவு மாற்றப்பட்டார். அமைச்சர் செந்தில் பாலாஜி 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் இருப்பதால் காவேரி மருத்துவமனையை சுற்றி புழல் சிறையை சேர்ந்த காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிகிச்சை பெற்று வருகிறார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜியை பார்க்க மருத்துவர்கள் தவிர அனைவருக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி ஏந்திய 3 காவலர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை சிகிச்சை பெற்று வரும் அறைக்கு வெளியே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என ஓமந்தூர் மருத்துவமனை டாக்டர்கள் குழுவும் இஎஸ்ஐ மருத்துவர்கள் குழுவும் பரிந்துரை செய்தனர். அதன் அடிப்படையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள அவரது மனைவி மேகலாகவும் ஒப்புதல் அளித்துள்ளார். காவேரி மருத்துவமனையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட உள்ளது. முதற்கட்டமாக செந்தில் பாலாஜிக்கு காவேரி மருத்துவமனையில் பரிசோதனைகள் செய்யப்பட்ட பின்பே அறுவை சிகிச்சை குறித்து முடிவு செய்யப்படும் என தகவல் வெளியானது. இந்த நிலையில் தற்பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இரத்தம் மற்றும் இசிஜி பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம காவேரி மருத்துவமனைக்கு பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதாவது ஓமந்தூர் பல்நோக்கு மருத்துவமனையிலிருந்து பார்த்திங்கன்னா மேல் சிகிச்சைக்காக பார்த்திங்கன்னா காவேரி மருத்துவமனைக்கு செந்தில் பாலாஜிக்கு பார்த்திங்கன்னா நீதிமன்றம் ஒப்புதலை அளிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா அவங்களோட மனைவி, அதாவது செந்தில் பாலாஜியோட மனைவியும் இந்த பைபாஸ் சர்ஜரிக்கு பார்த்திங்கன்னா ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீதிமன்றம் அங்கே பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா யாராலும் போயலாம். முதலமைச்சராக இருந்தால் கூட பார்க்க முடியாதுங்க. ஏன்னா துப்பாக்கி ஏந்திய போலீஸார் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. அதனால் அவங்க மருத்துவர்களை தவிர வேறு யாரையும் அங்கே அலோவ் பண்ணுறது இல்லைங்க. அப்படி அலோவ் பண்ணணும் அப்படின்னா முறையான அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி செய்திகளை கொடுத்துருக்காங்க. இஎஸ்ஐ மருத்துவக்குழுவும் பார்த்திங்கன்னா இந்த பரிந்துரையெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதாவது பைபாஸ் சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் செந்தில் பாலாஜிக்கு நல்லது அப்படின்ற மாதிரி செய்திகளை கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.